தமிழக சட்டப்பேரவையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பிற்காக குதிரை பேரம் நடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கானது தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். குதிரை பேரம் என தொடரப்பட்ட வழக்கானது தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சூரியகாந்த் முன்பாக மற்றும் நீதிபதி வி மோகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்த நிலையில் தற்போது இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தை பொதுநல வழக்காக எடுத்து விசாரிக்க முடியாது என கூறி மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, குதிரை பேரம் வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் இந்த வழக்கு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை தீர்மானத்தில் குதிரை பேரம் நடத்தப்பட்டதாகவும் இது குறித்து விசாரிக்க வேண்டும் என்று மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கை பொறுத்தவரை பொதுநல வழக்காக இதை விசாரிக்க முடியாது என்று கூறி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் தான் உச்சநீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கல் செய்திருக்கிறார். இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி மோகனா அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இந்த வழக்கை பொதுநல வழக்காக எடுத்து விசாரிக்க முடியாது என்று கூறி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு இந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக அமைச்சர்கள் ராஜினாமா தொடர்பான முன்னாள் அமைச்சர்கள் தொடர்பான ராஜினாமா தொடர்பான வழக்கில் குதிரை பேரம் நடந்திருப்பதாகவும் அது தொடர்பாக சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்த நிலையில்தான் மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் உச்ச நீதிமன்றத்தில் தமிழக சட்டமன்றத்தில் நடைபெற்ற இந்த நம்பிக்கை தீர்மானத்தில் குதிரை பேரம் நடத்தப்பட்டதாகவும் இது குறித்து விசாரிக்க வேண்டும் என்று வழக்கு வந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு வழக்கை பொறுத்தவரை பொதுநல வழக்காக எடுத்து விசாரிக்க முடியாது என்று கூறி அதில் கே ரமேஷ் தாக்கல் செய்த இந்த பொதுநல மனுவை தள்ளுபடி செய்து தற்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. ராஜலட்சுமி. தமிழக சட்டப்பேரவையில் நடந்த நம்பிக்கை வாக்கெடுப்பிற்காக குதிரை பேரம் நடத்தியதாக தொடரப்பட்ட வழக்கானது தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அதனை அண்மை செய்தியாக பார்க்கிறோம். குதிரை பேரம் என தொடரப்பட்ட வழக்கானது தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி சூரியகாந்த் முன்பாக மற்றும் நீதிபதி வி மோகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்த நிலையில் தற்போது இந்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தை பொதுநல வழக்காக எடுத்து விசாரிக்க முடியாது என கூறி மனு தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, குதிரை பேரம் வழக்கு தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்த நிலையில் இந்த வழக்கு தற்போது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. என்னென்ன வாதங்கள் முன்வைக்கப்பட்டது? விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் நடைபெற்ற நம்பிக்கை தீர்மானத்தில் குதிரை பேரம் நடத்தப்பட்டதாகவும் இது குறித்து விசாரிக்க வேண்டும் என்று மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு ஒன்றை தாக்கல் செய்திருக்கிறார். இந்த வழக்கை பொறுத்தவரை பொதுநல வழக்காக இதை விசாரிக்க முடியாது என்று கூறி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு தள்ளுபடி செய்து உத்தரவிட்டிருக்கிறது. மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் தான் உச்சநீதிமன்றத்தில் இந்த மனு தாக்கல் செய்திருக்கிறார். இது தொடர்பான வழக்கு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் மற்றும் நீதிபதி மோகனா அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது இந்த விவகாரத்தை பொறுத்தவரை இந்த வழக்கை பொதுநல வழக்காக எடுத்து விசாரிக்க முடியாது என்று கூறி உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு இந்த வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக அமைச்சர்கள் ராஜினாமா தொடர்பான முன்னாள் அமைச்சர்கள் தொடர்பான ராஜினாமா தொடர்பான வழக்கில் குதிரை பேரம் நடந்திருப்பதாகவும் அது தொடர்பாக சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை உயர்நீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. இந்த நிலையில்தான் மதுரையைச் சேர்ந்த கே ரமேஷ் என்பவர் உச்ச நீதிமன்றத்தில் தமிழக சட்டமன்றத்தில் நடைபெற்ற இந்த நம்பிக்கை தீர்மானத்தில் குதிரை பேரம் நடத்தப்பட்டதாகவும் இது குறித்து விசாரிக்க வேண்டும் என்று வழக்கு வந்தார். இந்த வழக்கை விசாரித்த தலைமை நீதிபதி அமர்வு வழக்கை பொறுத்தவரை பொதுநல வழக்காக எடுத்து விசாரிக்க முடியாது என்று கூறி அதில் கே ரமேஷ் தாக்கல் செய்த இந்த பொதுநல மனுவை தள்ளுபடி செய்து தற்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. ராஜலட்சுமி. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.